හිටපු බුද්ධි ප්‍රධානී புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளரும் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரலுமான துவான் சுரேஷ் சாலே நேற்று குற்ற புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டதாக போலீசார் உத்தியோகபூர்வமாக அறிவித்தனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்காகவே அவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த செய்தி வெளியிடப்பட்ட தருணம் முதல் சில அரசியல்வாதிகளும் சிலரும் பல்வேறு விமர்சனங்களையும் எதிர்ப்புகளையும் தெரிவித்து வருவதை அவதானிக்க முடிகிறது. எனவே கத்தோலிக்க திருச்சபை என்ற வகையில் திருச்சபையின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துவது முக்கியம் என நினைக்கிறேன். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியான பின்னர் முழுமையாக தடைப்பட்டதை அனைவரும் அறிவோம். அதேபோன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் காலப்பகுதியிலும் தாக்குதல் தொடர்பான குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணைகள் நடைபெறவில்லை என்பதையும் அனைவரும் அறிவோம். தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னரே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் நிறுத்தப்பட்டிருந்த விசாரணைகள் மீளவும் ஆரம்பிக்கப்பட்டன. அதாவது 2024 ஆண்டு நவம்பர் மாதத்தின் பின்னரே விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டன. 2024 ஆண்டு நவம்பர் மாதம் முதல் இதுவரையான காலப்பகுதியில் 2026 ஆண்டின் பிப்ரவரி மாதம் வரையான 16 மாதங்களில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணைகள் துரிதமாகவும் பக்கசார்பின்றியும் நடைபெறுவதை நாம் அறிவோம். விசாரணைகளுக்காக சட்டம் அதிபரின் அனுமதி கிடைத்துள்ளதையும் நாம் அறிவோம். அதற்கமைய 16 மாதங்களாக நடைபெறும் விசாரணைகளுக்கு அமையவே சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டுள்ளார். அவரை கைது செய்தமைக்கு சரியான ஆதாரங்கள் இருக்கிறது என நம்புகிறேன். மிலேச்சத்தனமான உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்கிறதா என்பது விரைவாக விசாரிக்கப்பட வேண்டும். அவர் ஒரு சந்தேக நபர் மாத்திரமே. நீதிமன்றத்தின் ஊடாகவே அவர் தவறிழைத்துள்ளாரா இல்லையா என்பது நிரூபிக்கப்படும். எனவே அவர் கைது செய்யப்பட்டமை தொடர்பில் பதற்றம் அடைந்து ஊடக சந்திப்புகளையும் சமூக ஊடகங்களில் கருத்துக்களையும் தெரிவிக்க வேண்டியதில்லை. விசாரணைகளை கூர்ந்து ஆராய்வதுடன் பொறுமையாக பார்த்துக் கொண்டிருக்கும் செயற்பாட்டையே நாட்டு மக்கள் செய்ய வேண்டும். விசாரணைகளின் முன்னேற்றத்தையே நாட்டு மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கைது செய்யப்பட்டமை தொடர்பில் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து சமூகத்தில் தவறான பிம்பத்தை உருவாக்க முயற்சிப்பதை நாம் முழுமையாக நிராகரிக்கிறோம். அதனை வன்மையாக கண்டிக்கிறோம். விசாரணைகளை அரசியலாக்க வேண்டிய அவசியமில்லை. இது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்படும் சுயாதீன விசாரணை. எனவே விசாரணைகளை சரியான முறையில் முன்னோக்கி நகர்த்தும் செயற்பாட்டையே தற்போது செய்ய வேண்டும். அவ்வாறின்றி தமது குறுகிய அரசியல் நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கும் இனவாதத்தை தோற்றுவிப்பதற்குமான சந்தர்ப்பமாக இதனை மாற்றியமைக்க கூடாது. தாக்குதலில் உயிரிழந்த மக்களுக்கும் தாக்குதலில் காயமடைந்த வாழ்நாள் முழுவதும் துன்பத்தை அனுபவிக்கும் மக்களுக்கு இழைக்கப்படும் அநீதியாகவே விசாரணைகளை குழப்பும் செயற்பாடுகளை காண்கிறோம். எனவே அனைவரிடமும் கோரிக்கை விடுக்கிறோம். விசாரணைகளுக்கு இடையூறு ஏற்படுத்த முயற்சிக்க வேண்டாம். மே விமர்சனவලට බාධා කරන්න උත්සාහ කරන්න එපා කියන එක.